ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 வெரைட்டிஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அதை வச்சு சிம்பிளாக கொஞ்சம் சுகர், கஸ்டர்ட், ஐஸ்கிரீம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாதைக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் பண்ணலாம். சாலட்க்கு வந்துட்டு நான் இருந்ததை எடுத்து வச்சுட்டேன். வாட்டர்மெலன், ஆப்பிள் அண்ட் கிரேப்ஸ் இருந்தது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துங்கோ. எக்ஸப்ட் பனானா போடுறதுன்னா டுவர்ட்ஸ் எண்டு போடுங்க, என்னென்னா ரொம்ப சாகி ஆகிடும். அதனால் இது கூட பைனாப்பிளும் மஸ்க் மெலனும் அப்புறமா பப்பாயாவும் சேர்த்தினாக்கா சூப்பராக இருக்கும். எங்கிட்ட அதெல்லாம் இல்லை, எதெல்லாம் இருக்கோ அதை வச்சே சூப்பராக பண்ணலாம். எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்குறோம். ஆஸ் சச் நான் ஆப்பிளை மாத்திரம் ரொம்ப நல்லா வாஷ் பண்ணியிருந்தேன். நல்லா ஸ்க்ரப்பு பண்ணி க்ளீனாக ஒரு துணியை வச்சு ஸ்க்ரப்பு பண்ணி என்னென்னமோ ஆர்டிகிள்ஸ் வருது, இது போடுறா அது போடுறா வேஸ்லின் போடுறா அதெல்லாம் சொல்லி. ஸோ எப்போவுமே ஆப்பிளை நல்லா நான் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வி டோன்ட் பிலீவ் இன் ரிமூவிங் த ஸ்கின். அந்த ஸ்கின்னில் நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ரஃபேஜ் இருக்குங்கிறதுனால ஐ வுட் லைக் டு கன்சியூம் இட் வித் ஸ்கின். அதனால த பெஸ்ட் திங் இஸ் டு வாஷ் இட் தரலி. அதனால் அதை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கிரேப்ஸும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் 2-3 வாட்டி அலம்பி எடுத்தாச்சு. கிரேப்ஸை நான் என்னத்தினால சின்ன சின்னதாக க்ராஸாக வெட்டின்றேன்னு சொன்னாக்கா, நான் சாட் மசாலா போட்டு பண்ண போகிறேன். ஃபுல்லாக கிரேப்ஸை போட்டோம்னாக்கா அது அந்த டேஸ்ட் எடுத்துக்காது. அதனால் கட் பண்ணுவேன். நல்லா இதாக இருந்தது, ஃபேர்மாக இருந்தது. ஷார்ப்பான நைஃபால் கட் பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது கட் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ண எனக்கு ரிலாக்ஸிங்காக கொஞ்சம் டைம் இருந்தப்போ சரி இது பண்ணலான்னு உட்காந்ததுனாலையோ என்னமோ தெரியலை. ஐ ஜஸ்ட் என்ஜாய்டு கட்டிங் த ஃப்ரூட்ஸ். அது ரொம்ப தெராப்யூட்டிக்காக இருந்தது. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு 1/3 ஆஃப் லெமன் நான் ஸ்க்வீஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா சாட் மசாலா அது போட்டிருக்கேன். பை சான்ஸ் சாட் மசாலா இல்லை சொன்னாக்கா ராக் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். லெமனும் ஸ்க்வீஸ் பண்ணியாச்சு. லெமன் மாத்திரம் ரொம்ப ஜாஸ்தி போட்டு விடாதேங்கோ, அப்புறம் நம்மளோட ஃப்ரூட்டோடு ஆஸ் யூ நோ ஃப்ரூட்டோட டேஸ்ட்டு கீழ்க்கு போயிடும். ஜஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சம்மரில் இதெல்லாம் தான் நமக்கு நேச்சர்ஸ் கிஃப்ட்டுங்கலாம். அந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் வெளியில் பார்த்தானாக்கா லீவ்ஸு, அந்த ஸ்ப்ரிங் வரப்போ லீவ்ஸ் எல்லாம் இல்லையா, இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் சொல்கிறாரு. நம்மக்கிட்டக்கே சுற்றிலும் பார்த்தோம்னா வேப்ப மரம் அதெல்லாம் எப்படி துளிர் விட்டு க்ரீனாக இருக்குது. சூப்பர். இந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. க்ரீன், ரெட் அண்ட் ஒயிட் இல்லையா, ரொம்ப அழகாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்கோ, டேஸ்ட் பண்ணி பாருங்கோ. இதை சர்வ் பண்ணுறப்போ ஒரு சின்ன பவுலில் சர்வ் பண்ணி டூத் பிக் வைக்கலாம். நான் சின்ன ஃபோர்க்கு யூஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் தாங்கோ. சேனல் பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஸோ மச்.